10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஆயிரத்தி 1984ஆம் ஆண்டிலே பிறந்த சிம்பு தன்னுடைய தந்தையான டி ராஜேந்திரனுடைய இயக்கத்திலே உருவான காதல் அழிவதில்லை என்ற படத்தின் மூலம் 2002ஆம் ஆண்டில் கதாநாயகனாக தமிழ் திரையுலகிலே அடியெடுத்து வைத்தார். தன்னுடைய 18வது வயதில் கதாநாயகனான சிம்பு 2003ஆம் ஆண்டில் 2 படங்களிலும் 2004ஆம் ஆண்டில் 3 படங்களிலும் நடித்திருந்தார். அடுத்து 2005 முதல் 2025 வரை 20 ஆண்டுகளில் பல ஆண்டுகள் அவர் நடிப்பிலே வருடத்துக்கு ஒரே ஒரு படம்தான் வெளியானது. 2007, 2009, 2020 ஆகிய ஆண்டுகளில் அவர் நடிப்பிலே ஒரு படம் கூட வெளியாகவில்லை. சிம்பு நடித்த படம்லாம் பெருசாக வெற்றி அடையலை. அதனால தான் அவர் தேடி வாய்ப்புகள் வரலன்னா பரவாயில்ல. நான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த எல்லா ஆண்டுகள்லேயும் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு பல தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தும் 23 ஆண்டுகளில் இவர் நடித்தது மொத்தம் 26 படங்களில் மட்டுமே. இவருக்கு பின்னால் 2010ஆம் ஆண்டிலே அறிமுகமான விஜய் சேதுபதி 15 வருடங்களில் 50 படங்கள் நடித்து முடித்து விட்டார். இவர் அறிமுகமான அதே 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்த தனுஷ் 51 படங்களை நிறைவு செய்து விட்டார். இந்த பட்டியலெல்லாம் சிம்பு பார்த்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி அவர் பார்க்கலன்னா அவருக்கு இந்த பட்டியலை காட்ட வேண்டிய கடமை அவருடைய நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க, உங்கள் கூட ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்க, எவ்வளவு கோப்பைகளை வென்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்களும் ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? சிம்புவால் ஓட முடியாது என்றோ ஓடி கோப்பைகளை வெல்ல முடியாது என்றோ இருந்தால் நிச்சயமாக இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சர்வசாதாரணமாக செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டையே தொடமாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா அவரை நோக்கி விமர்சனங்கள் எழாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் இப்போ சிம்புவை சுற்றி எழுந்து கொண்டிருக்கின்றன. சிம்புவை பற்றிய விமர்சனங்களை சிம்புவுக்கு எதிரான விமர்சனங்கள் என்று சிம்புவோ அவரை சார்ந்தவர்களோ பொருள் கொள்ளக்கூடாது. சிம்புவின் மேலே உள்ள அக்கறையினால்தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழுகின்றன என்பதை முதலிலே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்பு கன நேரத்தில் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த திரைக்கதாசிரியர், தேர்ந்த இயக்குனர். சிம்புவுடைய திறமைகள் இவை மட்டுமா? அவர் ஒரு நல்ல பாடகர், இசையமைப்பாளரும் கூட. சிறந்த நடிப்பிற்காகவும் பாடும் திறனுக்காகவும் சிறந்த இயக்கத்திற்காகவும் பல விருதுகளை வென்ற சிம்புனுடைய திறமை வீணடிக்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தால் தான் அவர் மீது பலரும் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். சாய்வு சித்ரா நேர்காணலிலே பங்கேற்ற பல இயக்குநர்கள் ஒரு காட்சியை பற்றி சிம்புவிட்ட கோடிட்டு காட்டிவிட்டால் போதும், அமர்க்களப்படுத்தி விடுவார் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி சினிமா உலகில் சகலகலா வல்லவன்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அவருக்கு அடுத்து அதே வழியில் பயணிக்கின்றவர் தான் சிம்பு என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவே உலகநாயகன் கமல்ஹாசனே கூட சிம்புனுடைய திறமைகளை பல மேடைகளில் வியந்து பாராட்டியிருக்கிறார். இத்தனை திறமைகளையும் உடைய சிம்புகிட்ட உள்ள ஒரே ஒரு குறைன்னு நான் நினைக்கிறது சரியான திட்டமிடல் இல்லாதது தான். சிம்புனுடைய திரைப்பயணத்தில் அவர் எவ்வளவு வெற்றிகளை சந்தித்தாரோ அதற்கு மேலாக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சிம்புவால் சுலபத்தில் தீர்த்துவிடக்கூடிய பிரச்சனைகள். அப்படி இருந்தும் அந்த பிரச்சனைகளை ஏன் சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் புரியாத புதிராக இருக்கிறது. தன்னுடைய பாபா படத்தை வாங்கிய திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு நட்டம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அவருடைய நட்டத்தை சரி செய்தாக வேண்டும், அதுவும் இன்றிரவே அவருடைய பணத்தை திருப்பி கொடுத்தாக வேண்டும் என்று துடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை தானே முன்மாதிரியாக சிம்பு போன்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னை வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் நட்டப்பட்டு விட்டார் என்றால் அவர் அந்த நட்டத்திலேருந்து மீட்க வேண்டியது சிம்புனுடைய கடமை இல்லையா? கதாநாயகரில் பொறுத்த வரைக்கும் பணமாக கூட அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு படத்தில் ஒரு 10 நாள் நடித்து கொடுத்தாலோ 15 நாள் நடித்து கொடுத்தாலோ கூட அந்த தயாரிப்பாளருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். இந்த 25 வருட பயணத்தில் சிம்பு நடிக்காமலே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7-8 வருடங்கள். இந்த 7-8 வருடங்களில் அது போன்ற தயாரிப்பாளருடைய படங்களில் சிம்பு நடிச்சிருந்தான்னா இது போன்ற பிரச்சனைகள் அவரை வட்டம் அடிக்குமா? தக்லை படத்திலே சிம்பு நடித்து கொண்டிருந்த போது அவர் அடுத்தடுத்து என்னென்ன படங்களில் நடிக்கப் போகிறார் என்ற அறிவிப்பு தினமும் வெளியானது. ஒரு பக்கம் ஏஜிஎஸ் நிறுவனம்
அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிக்கப் போகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிங் படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்திலே ஆகாஷ் பாஸ்கரனுடைய தயாரிப்பிலே ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இதையெல்லாம் முடிச்சுட்டு மணிரத்னத்துடைய இயக்கத்தில் ஒரு படம். இந்த படங்களெல்லாம் முடித்ததுக்கு பின்னால் தேசிங்கு பெரியசாமியுடைய இயக்கத்திலே தன்னுடைய கனவு படம் என்று சிம்பு அறிவித்த போது திரையுலகத்தில் இருந்த மொத்த பேரும் புருவத்தை உயர்த்தி பார்த்தார்கள். சிம்புடைய ரசிகர்களோ உற்சாகத்தினுடைய எல்லைக்கே சென்றார்கள். இதற்கிடையிலே சென்ற மாதம் வெளியான ஒரு அறிவிப்பு சிம்பு ரசிகர்களை பெரிதளவிலே உணர்ச்சி வசப்பட வைத்தது. ஒரு சிறந்த நடிகரும் ஒரு சிறந்த இயக்குனர் ஒரு படத்தில் இணைய போகிறாங்கன்னா அந்த படம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியாதா என்ன? அதனால தான் வெற்றிமாறனும் சிம்புவும் இணைய போகிறாள் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவர்கள் எல்லோரும் அப்படி கொண்டாடினார்கள். ஆனால் அந்த கொண்டாட்டம்லாம் எத்தனை நாள் நீடித்தது? 2 வாரம் கூட அந்த சந்தோஷத்தை நீடிக்க விடவில்லை சிம்பு. இன்றைக்கி சினிமா உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது ரசிகன் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்போது சினிமாவிலேயே இருக்கிற திரைக்கலைஞர்களுக்கு தெரியாதா என்ன? சிம்புவுக்கு பின்னாலே இந்த சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த பல கலைஞர்கள் சிம்புவுடைய சம்பளத்தை சர்வசாதாரணமாக தாண்டி இருக்கிறாள் அப்படின்றதெல்லாம் உண்மையான விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்றத சிம்பு யோசிக்கணும். அந்த நடிகர்கள் கொடுத்த தொடர் வெற்றிகள் பெற்று தந்தது அது. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர்கள் இயக்குனர் உட்பட சினிமாவிலே பணியாற்றுகின்ற எல்லோருடைய இடத்தையும் ஊதியத்தையும் தீர்மானிப்பது அவருடைய திறமை மட்டும் இல்லை. அதில் அவருடைய திரைப்படங்களுடைய வெற்றி இருக்க அதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தொடர்ந்து பல படங்களில் நடித்து சிம்பு வெற்றிகளை குவிக்க தொடங்கினார்னா இப்போ என்ன சம்பளம் வாங்குறாரோ அது மாதிரி 2-3 மடங்கு சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்கள் சிம்புடைய வீட்டை நோக்கி படையெடுக்க மாட்டாங்களா என்ன? சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி, எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த படத்துக்கு பின்னால் இன்று வரையிலே சிம்பு நடித்து எந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநாடு திரைப்படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கினாரோ அதை போல் பல மடங்கு சம்பளத்தை சிம்பு கேட்டால் தயாரிப்பாளர்களால் எப்படி கொடுக்க முடியும்? அதை பற்றி சிம்புவோ அவரை சார்ந்தவர்களோ யோசிக்க வேணாமா? சிம்புனுடைய வெற்றி பயணத்துக்கு தடையாக இருப்பது சம்பள பிரச்சனை தான் அப்படின்னு தெரியும் போது அந்த தடைக்கல்லை தாண்டுவதற்குள்ள சிம்புவும் அவரை சார்ந்தவர்களும் முயற்சி பண்ணணும். அதையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. சிம்பு அசராதவர், அன்பானவர், ஆனால் அடங்காதவர் இல்லை. சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் நிச்சயமாக கேட்டுக்கொள்ளக்கூடியவர் தான் சிம்பு. சிம்புனுடைய நட்பு வலயத்தில் இருக்கின்ற அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த யதார்த்த நிலையை சிம்புவுக்கு புரிய வைப்பது தான். சிம்புனுடைய தந்தையான டி ராஜேந்தர் சகலகலா வல்லவர். அவர் ஒரு இயக்குனர் நடிகர் மட்டும் இல்லை, திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர், இப்படி பல தகுதிகளில் வெற்றிகளை பார்த்தவர். அவருக்கு தெரியாத சினிமாவா? 2025ஆம் ஆண்டில் ஏற்கனவே பாதியை நாம் கடந்துட்டோம். இன்னும் மீதம் இருப்பது 6 மாதங்கள் தான். இந்த 6 மாதத்துக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சிம்பு கொடுக்கணும். அதுக்கான முயற்சியை தான் சிம்புவை சேர்ந்தவர்களும் சிம்புவுடைய தந்தையான டி ராஜேந்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்குற சம்பளத்தை மற்ற தயாரிப்பாளர் கொடுக்க மறுக்கிறாள் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி உங்களுக்கு தோணினா ஒரு நல்ல இயக்குனரை விட்டு நீங்களே ஒரு சொந்த படத்தை தயாரிங்க. உங்களுக்கு இல்லாத வசதியா? ஒரு வெற்றி படத்திலே சிம்புவுடைய திறமையை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்குற சம்பளத்தை இல்லை, அதற்கு மேலேயே தருவதற்கு பல தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவங்க வீட்டு வாசலில் நிச்சயமாக க்யூவில் நிற்பாங்க. சிம்புவுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு அட்வைஸ் தான். விழித்து கொள்ளுங்கள் சிம்பு, ப்ளீஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.